இன்னைக்கு தியான ஸ்லோகத்தை நானே சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து தியான ஸ்லோகம் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு வரணும். ஒவ்வொரு நாளும் தியான ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சிந்தூராருண விக்கிரகாம் த்ரிநயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீன பக்ஷோருகாம் वाणीभ्यामणिपूर्णरत्नशशकम् रक्तोत्फलम् बिभ्रतीम् सौम्याम् रत्नघटस्थरक्तचरणाम् ध्यायेत् पराम् अम्बिकाम् अरुणाम् करुणातरङ्गिताक्षीम् धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृताम् मयूखैः अहमित्येव विभावये भवानीम् ध्यायेत् पद्मासनस्थाम् विकसितवदनाम् पद्मपत्रायताक्षीम् हेमाभाम् पीतवस्त्राम् करकलितलसत् पद्माम् वराङ्गीम् सर्वालङ्कारयुक्ताम् सततमभयताम् भक्तनम्राम् भवानीम् श्रीविद्याम् शान्तमूर्तिम् शकलसुरनुताम् सर्वसम्पत्प्रदात्रीम् सकुङ्कुमविलेपनाम् अळिकशुम्बिकस्तूरिकाम् समादहसिते क्षणाम् सचरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बराम् जपाकुसुमभासुराम् ஜபவிதோ ஸ்மரேத் அம்பிகா. அதுலயும் முதல் 3 ஸ்லோகம் நம்ம அர்த்தத்தோட பார்த்துட்டோம். தியான ஸ்லோகமும் அர்த்தத்தோட பார்த்தாச்சு. எப்படி தியான ஸ்லோகத்துல அர்த்தத்துல எப்படி அம்பாள நம்ம மனசுக்குள்ள நம்ம உருவகப்படுத்திக்கணும்னு இதுல சொல்லப்பட்டிருக்கும். முதல் 4 வரி வாக்தேவதைகள் சொன்னது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அருணாம் கருணாதரங்கிதாட்சியும், அது தத்தாத்திரேயர் எழுதினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது என்ன அர்த்தத்தோட அது சொல்லியிருக்கா, எப்படி அம்பாளை உருவகப்படுத்தி இருக்காங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு அம்பாளை பத்தி நம்ம இப்ப மேற்கொண்டு படிக்க போறோம். முதல் 3 ஸ்லோகத்துக்கு அப்புறம் இப்ப 4வது ஸ்லோகம் சொல்லலாம். புவனேஸ்வரி பிரகாஷ். பிரகாஷ் நமஸ்காரம். வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்க. சம்பகாசோக புன்னாக சம்பகாசோக புன்னாக சம்பகாசோக புன்னாக சௌகந்திகல சத்கசா சௌகந்திகல சத்கசா சௌகந்திகல சத்கசா குருவிந்தமணி ஸ்ரேணி குருவிந்தமணி ஸ்ரேணி குருவிந்தமணி ஸ்ரேணி கனத்கோட்டீரமண்டிதா 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 சம்பகாசோக புன்னாக சௌகந்திகல சத்கசா சம்பகாசோக புன்னாக சௌகந்திகல சத்கஜா சம்பகாசோக புன்னாக சௌகந்திகல சத்கஜா குருவிந்தமணி ஸ்ரேணி கனத்கோட்டீரமண்டிதா குருவிந்தமணி ஸ்ரேணி கனத்கோட்டீரமண்டிதா குருவிந்தமணி ஸ்ரேணி கனத்கோட்டீரமண்டிதா சம்பகாசோக புன்னாக சௌகந்திகல சத்கசா குருவிந்தமணி ஸ்ரேணி கனத்கோட்டீரமண்டிதா சம்பகாசோக புன்னாக சௌகந்திகல சத்கஜா குருவிந்தமணி ஸ்ரேணி கனத்கோட்டீரமண்டிதா. இன்னொரு தடவை. சம்பகாசோக புன்னாக சௌகந்திகல சத்கஜா குருவிந்தமணி ஸ்ரேணி கனத்கோட்டீரமண்டிதா. லசத் கச்சான்னு படிக்கணும், கஜா வந்துடக்கூடாது. அதை மாத்திரம் பார்த்துக்கோங்க. யசோதா.
யசோதா கண்ணன். ஜெயலட்சுமி அதையே சொல்லுங்கம்மா. என்னது மேடம்? சம்பகா சோகவா? அதேதான். சம்பகா சோக புன்னாக சௌகந்திகலசத்கச்சா குருவிந்த மணிஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா ஒரு சம்பகா நிமிஷம் சோக ஒரு நிமிஷம் ஜெயலட்சுமி. இந்த லைன்ல எல்லாம் ஃபுல்லா ஒரே லைன். இதுல வந்து நடுவுல பிரேக் எடுக்க கூடாது. ஃபுல்லா அப்படியே லைன் ஃபுல்லா இந்த 2 லைனுமே லைனை ஃபுல்லா சொல்லணும். மூச்சு எடுக்க கூடாது. ஓகே. ஒரே சொல்லுங்க. சம்பகா சோக புன்னாக சௌகந்திகலசத்கச்சா குருவிந்த மணிஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா சம்பகா சோக் ஸ்ரேணி நெடில் ஸ்ரேணி சம்பகா சோக புன்னாக சௌகந்திகலசத்கச்சா குருவிந்த மணிஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா. குருவிந்தமணி ஸ்ரேணி கனத் அப்படி வரக்கூடாது. குருவிந்தமணி ஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா அப்படி வரணும். அந்த நீங்கிற விட்டு போக கூடாது. சொல்லுங்க அந்த லைன் மட்டும். குருவிந்த மணிஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா. பிரேக் எடுக்காத சொல்லணும். அதுதான் முக்கியம். சரியா? சரி. ஜெயந்தி ஜெயந்தி சௌந்தர்யலவரி இல்ல, இன்னொரு ஜெயந்தி. சொல்றேங்க மாமி. சொல்லுங்கம்மா. சம்பகா சோக புன்னாக சௌகந்தி கலச சத்கசா குருவிந்த மணிஸ்ரேணி கரண் கோடீர மண்டிதா. இன்னொரு தடவை. சம்பகா சோக புன்னாக சௌகந்தி கலச சத்கசா குருவிந்த மணிஸ்ரேணி கணன் கோடீர மண்டிதா. மண்டிதா நல்ல அழுத்தமா சொல்லுங்க. வார்த்தைகளை சொல்லும் பொழுது நாக்க நல்லா அழுத்தி வச்சு சொல்லுங்க. ஜெயந்தி ஜெயந்தி தான் சொன்னீங்களா? சுகந்தா? சம்பகா சோக புன்னாக சௌகந்திக கலசத்கச்சா குருவிந்த மணிஸ்ரேணி கனத் கோடீர மண்டிதா. சம்பகா சோக புன்னாக சௌகந்திக கலசத்கச்சா குருவிந்த மணிஸ்ரேணி கனத் கோடீர மண்டிதா. சௌகந்திக ஒரு காதா இருக்கு, இன்னொரு கா வந்து அதை பாத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பிரபா, நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. சொல்றேன் மாமி. அஷ்டமி சந்திர விப்ராஜ அஷ்டமி சந்திர விப்ராஜ அஷ்டமி சந்திர விப்ராஜ தளிகஸ்தல சோபிதா தலிகஸ்தல சோபிதா தலிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காப முகச்சந்திர கலங்காப முகச்சந்திர கலங்காப மிருகநாபிவிசேஷக 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 அஷ்டமி சந்திர விப்ராஜ தளிகஸ்தல சோபிதா அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா. ஃபுல்லா சொல்லணும், நடுவுல பிரேக் எடுக்க கூடாது. முகச்சந்திர கலங்காப மிருகநாபிவிசேஷகா முகச்சந்திர கலங்காப மிருகநாபிவிசேஷகா முகச்சந்திர கலங்காப மிருகநாபிவிசேஷகா. அஷ்டமே சந்திர விப்ராஜ தளிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காப மிருகநாபிவிசேஷகா. அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காப மிருகநாபிவிசேஷகா. அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காப மிருகநாபிவிசேஷகா. வெரி குட்.
பத்மாஸ்ரீ பாலச்சந்திரன் சொல்றேன் மாமி. சொல்லுங்கம்மா. அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா மூக சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா. அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா முக சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா. வெரி குட். அபர்ணா ராணி. அபர்ணா. சுபா. नमस्कार मम्मी. நமஸ்காரம். अष्टमी चंद्र विप्राज तलिकस्थल शोभिता मुगचंद्र कलंकाभ मृगनाभि विशेषक. अष्टमी चंद्र विप्राज तलिकस्थल शोभिता मुगचंद्र कलंकाभ मृगनाभि विशेषक. வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் சித்ரா பாஸ்கரன். வதன ஸ்மர மாங்கல்ய वदनस्मर माङ्गल्य கிருஹதோரண சில்லிகா गृहतोरणचिल्लिका வக்த்ரலக்ஷ்மி பரிவாஹ वक्त्रलक्ष्मी परिवाह சலன் மீனாபலோச்சனா चलन्मीनाबलोचना வதன ஸ்மர மாங்கல்ய கிருஹதோரண சில்லிகா वदनस्मर माङ्गल्य गृहतोरणचिल्लिका வக்த்ரலக்ஷ்மி பரிவாஹ சலன் மீனாபலோச்சனா वक्त्रलक्ष्मी परिवाह चलन्मीनाबलोचना वदन स्मर माङ्गल्य गृगतोरण चिल्लिका वक्त्रलक्ष्मी परिवाग चलन् मीनाभलोचना वदनस्मर माङ्गल्य गृहतोरणचिल्लिका वक्त्रलक्ष्मी परिवाह चलन्मीनाबलोचना वदनस्मर माङ्गल्य गृहतोरणचिल्लिका वक्त्रलक्ष्मी परिवाह चलन्मीनाबलोचना. Very good. Uma Venkatesh. சொல்ற மாமி. वदनस्मर माङ्गल्य गृहतोरण चिल्लिका वक्त्रलक्ष्मी परिवाह चलन्मीनाबलोचना वदनस्मर माङ्गल्य गृहतोरण चिल्लिका वक्त्रलक्ष्मी परिवाह चलन्मीनाबलोचना. Very good. Aparna Rani, உங்களால மியூட் ரிலீஸ் பண்ண முடியுதா பாருங்க. Aparna Rani. Okay. Mahalakshmi. वदनस्मर माङ्गल्य गृहतोरण चिल्लिका वक्त्रलक्ष्मी परिवाह चलन्मीनाबलोचना वदनस्मर माङ्गल्य गृहतोरण चिल्लिका वक्त्रलक्ष्मी परिवाह चलन्मीनाबलोचना. Very good. Aparna சொல்லுங்க. Aparna. மியூட் ரிலீஸ் பண்ணிருக்கீங்கம்மா, சொல்லுங்க நீங்க. முபுலக்ஷ்மி. वदनस्मर माङ्गल्य गृहतोरण चिल्लिका वक्त्रलक्ष्मी परिवाह चलन्मीनाबलोचना वदनस्मर माङ्गल्य गृहतोरण चिल्लिका वक्त्रलक्ष्मी परिवाह चलन्मीनाबलोचना. Very good. Dhanalakshmi Rajaram. Next one repeat. नवचम्पक मामि. Navachambaka Pushpabha. नवचम्पक पुष्पाभा नासा दण्ड विराजिता. அம்மா நான் சொல்றது நீங்க சொல்லுங்க போ. ஏன்னா எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் கத்துக்கணும்ல, அதனால. ஓகே மாமி. நவச்சம்பக புஷ்பாபா. नवचम्पक पुष्पाभा नवचम्पक पुष्पाभा नाशा दण्ड विराजिता.
नासादण्डविराजिता 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 ताराकान्तितिरस्कारी 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 नासाभरणभासुरा नासाभरणबासुरा नासाभरणबासुरा नवचम्बकपुष्पाभनासादण्डविराजिता नवचम्पकपुष्पाभा नासादण्डविराजिता नवचम्पकपुष्पाभा नासादण्डविराजिता ताराकान्तितिरस्कारी नासाभरणभासुरा ताराकान्तितिरस्कारी नासाभरणबासुरा ताराकान्तितिरस्कारी नासाभरणबासुरा இன்னொரு தடவை ஃபுல்லா சொல்லுங்க ரெண்டு லைனையும். नवचम्पकपुष्पाभा नासादण्डविराजिता ताराकान्तितिरस्कारी नासाभरणबासुरा இன்னொரு தடவை. नवचम्पकपुष्पाभा नासादण्डविराजिता ताराकान्तितिरस्कारी नासाभरणबासुरा வெரி குட். Thank you, mummy. சுந்தரி முருகன். நமஸ்காரம் மம்மி. நமஸ்காரம். நவச்சம்பக புஷ்பாபநாசா தண்ட விராஜிதா தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாஷுரா நவச்சம்பக புஷ்பாபநாசா தண்ட விராஜிதா தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாஷுரா. வெரி குட். மீரா தேவி. தேங்க்யூ மம்மி. மீரா தேவி. கவிதா ராஜசேகரன். நவசம்பக புஷ்பாப நாசா தண்ட விராஜிதா தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா நவசம்பக புஷ்பாப நாசா தண்ட விராஜிதா தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. வெரி குட். நெக்ஸ்ட் உமா சபாபதி. நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. பத்மராகசிலாதர்ஷ பத்மராகசிலாதர்ஷ. அம்மே அதுக்கு முதல் கதம்ப மஞ்சரி கிளிப்த விட்டுட்டோம். கதம்ப மஞ்சரி கிளிப்த கதம்ப மஞ்சரி கிளிப்த கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா கர்ணபூர மனோகரா கர்ணபூர மனோகரா தாடங்கயுகளீபூத 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 தபனோடுபமண்டலா 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 கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா தாடங்கயுகளீபூத தபனோடுபமண்டலா கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா தாடங்கயுகளீபூத தபனோடுபமண்டலா கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா தாடங்கயுகளீபூத தபனோடுபமண்டலா. வெரி குட். ஜெயராதா. ஜெயராதா. எஸ். ராக்கேத். ஏன் யாருமே மியூட் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? மகாலட்சுமி. கதம்ப மஞ்சரி க்ளுப்த கர்ணபூர மனோகரா தாடங்க யுகலிபூத தபனோடுப மண்டலா
கதம்ப மஞ்சரி க்ளுப்த கர்ண பூர மனோகரா தாடங்க யுகலி பூத தப நோடுப மண்டலா. யுகலீபூதன்னு சொல்லக்கூடாது, நெடில்லது. தாடங்க யுகலீபூதன். இன்னொரு தடவை சொல்லுங்க அது. தாடங்க யுகலி பூத தப நோடுப மண்டலா. அப்படிதான் சொல்லணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கௌசல்யா மாமி நான் சொல்றேன், இப்ப மியூட் ஆன் பண்ணிட்டேன், வந்துடுத்தா சொல்லுங்க. கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா. கர்ணபூர மனோகரா தாடங்கையும் ஜெயராதா. நான் சொல்றத கேட்டுக்கோங்க. கர்ணபூரன்னு சொல்லக்கூடாது, கர்ணபூர மனோகரா. ஓகே ஓகே ஓகே. கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா தாடங்கயூ கல்யூபூத தபனோடுவ மண்டலா. கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா தாடங்கயூ கல்யூபூத தபனோடுவ மண்டலா. யுகலீபூத. யுகலி சொல்லுங்க. யுகலி. தாடங்க யுகலி பூத தபனோடுப மண்டலா. அதுதான் கரெக்ட். ஓகே. சீதாலக்ஷ்மி. மாமி மீராதேவி. நான் சொல்லட்டுமா? வந்துட்டீங்களா நீங்க? நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. கதம்ப மஞ்சரி. நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க மீரா. சரி. கதம்ப மஞ்சரி கிளிப்த. கதம்ப மஞ்சரி கிளிப்த. 2 தடவை சொல்லணும். கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா. சொல்லுங்க, சொல்லுங்க. தாடங்க யுகலி பூத தபனோடு பா மண்டலா. உங்க சைட்ல ஏதோ நாய்ஸியா இருக்கு, என்னன்னு தெரியல, சத்தம் ஒண்ணு கேட்டுட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. பத்மராக சிலாதர்ஷ. பத்மராக சிலாதரக்ஷ. 2 தடவை. பத்மராக சிலதர்ஷ. பரிபாவி கபோலபோஹ. பரிவாவி கபோலபூ. பரிவாவி கலோபபூ. கபோலபோஹ. கபோலபூ. பரிவாவி கபோலபூ. பூக்கு அப்புறம் ஒரு விசர்க்கம் இருக்கும், 2 புள்ளி இருக்கா பக்கத்துல? ஆமா மேடம். அதுக்கு விசர்க்கம்னு பேரு. பூஹூன்னு சொல்லணும். முடிக்கும் போது பூஹூ. கபோல பூஹூ. காவ அழுத்தி சொல்லணும். கபோல பூஹூ. பரிபாவி கபோல பூஹூ. பரிபாவி கபோலபூஹு. இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா. பத்மபரமாகி சிலதர பரிபாவி காபோஹு. நவவித் ருமா. வரல மாமி, எனக்கு வரல, கிளியரா வரல. சரி, நான் இன்னொருத்தர சொல்றேன். கூடவே நீங்க இப்ப மியூட் போட்டுட்டு நீங்க கூடவே சொல்லுங்க, சரியா? மியூட் போட்டுக்கோங்க. பிரபா வீர ராகவன். பிரபா வீர ராகவன். ராகசிலாதர்ஷ பரிபாவிக போலபூஹு. பத்மராகசிலாதர்ஷ பரிபாவிக போலபூஹு. நவவித்ருமபிம்பஸ்ரீ. 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 ஞக்காரிரதனச்சதா. 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 நவவித்ருமபிம்பஸ்ரீ. ஞக்காரிரதனச்சதா. நவவித்ருமபிம்பஸ்ரீ. ஞக்காரிரதனச்சதா. நவவித்ருமபிம்பஸ்ரீ. ஞக்காரிரதனச்சதா.
पद्मरागशिलादर्श परिभाविकपोलभोः नवविद्रुमबिम्बश्रीन्यक्कारिरदनच्छदा पद्मरागशिलादर्श परिभाविकबोलभूः नवविद्रुमबिम्बश्रीन्यक्कारिरदनच्छदा पद्मरागशिलादर्श परिभाविकबोलभूः नवविद्रुमबिम्बश्रीन्यक्कारिरदनच्छदा. வெரி குட். சிவசங்கரி. ராம் 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 சொல்லுங்கம்மா. அதேதான். பத்மராகசிலாதர்ஷ ஃபுல்லா லைன் பிரேக், மூச்சு விடாம ஃபுல்லா சொல்லணும். லைன் ஃபுல்லா, அது ஃபுல்லா ஒரே வேர்டு. மேம் நான் இப்பதான் ஜாயின் பண்ண மேம், அதனால கொஞ்சம் சரி வேற யாரையா சார். ரைட். நதியா 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 மியூட் ரிலீஸ் பண்ணுங்க. சொல்லவா? சுராமஞ்சரி சொல்லுங்கம்மா. பத்மராகசிலாதர்ஷ परिपाविकबोलभूः नवविद्रुमबिम्बश्री न्यक्कारिरदनच्छदा पद्मरागशिलादर्श परिपाविकबोलभूः नवविद्रुमबिम्बश्री न्यक्कारिरदनच्छदा. நடுவுல அது வார்த்தையில தப்பு கிடையாது. உங்க நடுவுல பிரேக்கே எடுக்க கூடாது. லைன் ஃபுல்லா சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். லைன் ஃபுல்லா சொல்லணும். ஒரே ஒரு தடவை லைன் ஃபுல்லா சொல்லுங்க. ஓகே. பத்மராகசிலாதர்ஷ परिभाविकबोलभूः नवविद्रुमबिम्बश्री न्यक्कारिरदनच्छदा पद्मरागशिलादर्श परिभाविकबोलभूः नवविद्रुमबिम्बश्री न्यक्कारिरदनच्छदा. ரைட், குட். காமேஸ்வரி. நமஸ்காரம் மேடம். பத்மராகசிலாதர்ஷ परिभाविकबोलभूः नवविद्रुमबिम्बश्री न्यक्कारिरदनच्छदा पद्मरागशिलादर्श परिभाविकबोलभूः नवविद्रुमबिम्बश्री न्यक्कारिरदनच्छदा. வெரி குட். ரம்யா. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க ரம்யா. கண்டிப்பா. शुद्ध विद्यांकुराकार शुद्ध विद्यांकुराकार शुद्ध विद्यांकुराकार द्विज पंक्ति द्वयोज्ज्वला द्विज भक्ति द्वयोज्ज्वला द्विज भक्ति द्वयोज्ज्वला कर्पूर वीटिका मोद कर्पूर वीटिका मोद कर्पूर वीटिका मोद समाकर्षि दिगंतरा समाकर्षि दिगंधरा समाकर्षि दिगंधरा शुद्ध विद्यांकुराकार द्विज पंक्ति द्वयोज्ज्वला शुद्ध विद्यांकुराकार द्विज पंक्ति द्वयोज्ज्वला शुद्ध विद्यांकुराकार द्विज पंक्ति द्वयोज्ज्वला कर्पूर वीटिका मोद समाकर्षि दिगंतरा कर्पूर वीटिका मोद समाकर्षि दिगंधरा कर्पूर वीटिका मोद समाकर्षि दिगंधरा शुद्ध विद्यांकुराकार द्विज पंक्ति द्वयोज्ज्वला कर्पूर वीटिका मोद समाकर्षि दिगंधरा இன்னொரு தடவை. शुद्ध विद्यांकुराकार द्विज पंक्ति द्वयोज्ज्वला कर्पूर वीटिका मोद समाकर्षि दिगंधरा. வெரி குட். ரமாசேகர். நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். அதே சொல்லவா? शुद्ध विद्या कुराकार द्विज पंक्ति द्वयोज्ज्वल कर्पूर वीटिका मोद समाकर्षि दिगंतर
शुद्ध विद्याङ्कुराकार द्विजपङ्क्तिद्वयोज्ज्वल कर्पूरवीडिकामोद समागश्रीतिकन्दर. வெரி குட். ரவிக்குமார். மாமி கோயில் இருக்க சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. ஹலோ, சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி யோஜ்வல கற்பூர வீடிகாமோத समकर्षितिगन्धराम् शुद्ध विद्याङ्कुराकार द्विजपङ्क्ति द्व्योज्ज्वलाम् कर्पूर वीडिकामोद समकर्षितिगन्धराम्. அது வயோஜ்வலான்னு சொல்லணும். அந்த ஒரு இடத்துல மாத்திரம் மீதியை பார்த்துக்கோங்க. மீதி எல்லாம் ஓகே, குட். சித்ரா புருஷோத்தமன், இப்ப 7 சொல்லியிருக்கோம். இந்த 7ஐயுமே திரும்ப சொல்லுங்க. சொல்றேமா. 4ல இருந்து ஆரம்பிச்சு 10 வரைக்கும். சம்பஹா சோக புன்னாக சௌகந்தி கலசத்கச குருவிந்தமணி ஸ்ரேணி. குரு இல்லப்பா கண்ணம்மா, அது குரு இல்ல, குரு. குருவிந்தமணி ஸ்ரேணி கணத் கோட்டிரமண்டிதா அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா வதனஸ்மர மாங்கல்ய கிருஹதோரண சில்லிகா வக்ரலக்ஷ்மி பரிவாஹ சலன்மீனாபலோச்சனா நவச்சம்பக புஷ்பாப நாசா தண்ட விராஜிதா तारा कांति तिरस्कारी नासाभरण बासुरा कदम्ब मंजरी ग्लुप्त कर्णपूर मनोहरा ताडंग युगलीभूत तपनोडुपमंडला भस्मराग शिलादर्श परिभावि कबोलभूः नवविद्रुम बिंबश्री न्यक्कारी रदनच्छदा सुत्त विद्याङ्कुराकार द्विजपङ्क्ति द्वयोज्ज्वला कर्पूर वीडिकामोद समाकर्षीति कंदरा. வெரி குட். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகாக்கு நம்ம மீனிங் பார்த்துட்டோம். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, அம்மாவானவள் முதல்ல பூமியில படைக்கிறா. அதுக்கப்புறம் மகாராஜ்ஞி ராணியா இருந்து எல்லாரையும் காப்பாத்துறா. இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ராணியா இருக்கிறதுனால அவளுக்கு மகாராஜ்ஞி அப்படிங்கிற பேர். எல்லாரையும் காப்பாத்துறா. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னும் பொழுது அழித்தல்ங்கிற வார்த்தை இங்க கிடையாது, சம்ஹாரம். எது ஒண்ணு வந்தாலும் இந்த பூமிக்கு வந்தாலும் அது நீங்கித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த 3 அர்த்தத்தை பார்த்தோம். 3 நாமாக்கு 3 அர்த்தத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே அவளுடைய உருவங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவ நமக்கு சொல்லிட்டு வர ஆரம்பிக்கிறான். அம்பாளினுடைய அவதாரத்தை, எப்படி அவ அவதாரம் இங்க வந்தது, யாருக்காக வந்ததுன்னு இப்ப போன இதுல பார்த்துட்டோம். பார்த்ததுக்கு அப்புறமா இப்ப சம்பகா சோக புன்னாக, இப்ப அவளுடைய வர்ணனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எப்படி அவளுடைய வர்ணனை அப்படின்னு பாக்குறோம். முதல்ல நிஜ அருண பிரபாபூர, நல்ல நிஜ அருணன்னா சிவந்த நிறம், சிவந்த நிறத்தில் அம்பாள் இருக்கா. இந்த பிரம்மாண்டத்தை ஃபுல்லா அவ ஆண்டு இருக்கா அப்படிங்கறத பார்த்தோம். அதற்கு பிறகு கேசாதி பாத வர்ணனை, அதுவும் பார்த்தோம். ஏன் கேசாதி பாதம், பாதாதி கேசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் அவள். அதனால ஆண் தெய்வத்திற்கு எல்லாத்திற்கும் கேசாதிபாத வர்ணனை, ஆண் தெய்வம் எல்லாத்திற்கும் பாதாதி கேச வர்ணனை. இப்ப இந்த பெண் தெய்வத்திற்கு கேசாதிபாத வர்ணனையாகவும் பாதாதி கேச வர்ணனையாகவும் சிவ சக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக அவள் இருப்பதால் அப்படிதான் அந்த சகஸ்ரநாமமே கடைசி லைன் கம்ப்ளீட் ஆகும். ஸ்வரூபமா இருக்கிறதுனால இப்ப வர்ணனையை இந்த இடத்துல இந்த வாக்தேவதைகள் கேசத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த வர்ணனையை தொடங்குறா அப்படிங்கிறது இங்க இருக்கு. இந்த 4வது ஸ்லோகால என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, சம்பகா சோக புன்னாக சௌகந்திக லசத்கசா அப்படின்னு இருக்கு. சம்பகா சோக புன்னாக அப்படின்னு இருக்கு. சம்பக அசோக புன்னாக சௌகந்திக அப்படின்னு நம்ம அதை பிரிக்கணும். பிரிச்சோம்னா ஷண்பக புஷ்பம் அப்படிங்கிறது தெரியும், அசோக புஷ்பம் அப்படிங்கிறது தெரியும், புன்னாக மலர் அப்படிங்கிறது தெரியும், சௌகந்திகம் அப்படின்னா இந்த செங்கழ் நீர் மலர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. நல்ல சிகப்பா இருக்கும்.
செங்கழு நீர் மலர். இந்த மலர்கள் எல்லாம் அம்பாள் சூடின்னு இருக்கா. அவளுக்கு அது லசத்கஜா ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அவளுக்கு அவளுடைய அழகை மேலும் கூட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாப்போமே. இந்த மலர்களை எல்லாம் அம்பாள் சூட்டின்டா இருக்கா? அவளா சூட்டின்னு இருக்கா? அவளோட கூந்தலுக்கு அந்த மலர்கள்லாம் வச்சுட்டு இருக்கும் பொழுது கூந்தல் வாசனையா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாளே வியாக்கியானம் பண்ணும் போது வியாக்கியான கர்த்தாக்கள் எல்லாரும். ஆனா அவ அந்த பூவை வச்சுக்கிறதுனால அவளுடைய கூந்தல் ஆதிசங்கரர், அதையே சங்கராச்சாரியார் அவரு எப்படி வியாக்கியானம் பண்றார், அவரு எப்படி திங்க் பண்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, அவளுடைய கூந்தலே மனம் நிறைந்தது. அவளுடைய கூந்தல்ல இருக்கிற அந்த மனத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகி தேவலோகத்துல இருக்கிற கல்பக மரத்திலிருந்து இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் மடமடன் உதிர்ந்து அம்பாளினுடைய தலையில போய் உட்கார்ந்துட்டு அந்த வாசனையை தான் கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த புஷ்பங்கள் எல்லாம் அம்பாளின் தலையை அலங்கரித்தன அப்படின்னு அவர் எழுதுறார். என்ன ஒரு அற்புதமான கற்பனை, அழகா எப்படி எழுதியிருக்காருன்னு பாருங்க. அப்ப உண்மைதான். சாதாரணமாவே பெண்களின் கூந்தலுக்கு வாசனை அதிகமா இப்படித்தானே வந்தது. பெண்களின் கூந்தலை அப்படி இயற்கையான மனம் உண்டா அப்படியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அம்பாளின் கூந்தல் சர்வலோக நாயகி அவள், ஜெகத் ஜனனி அவள். அப்ப அவளுடைய கூந்தல் எப்படி இருக்கும்? அந்த கூந்தல்ல இருக்கிற அந்த மனத்தை பார்த்து விட்டு இந்த ஷண்பக மலராகட்டும், அசோக மலராகட்டும், புன்னாக மலராகட்டும், சௌகந்திக மலராகட்டும் எல்லாமே என்ன பண்ணிட்டு அட்ராக்ட் ஆகி அதுவா அவ தலையில வந்து உட்கார்ந்து அவ தலையை அலங்கரித்தது. இப்ப அவளுடைய முடி, அந்த கூந்தல், அதன் காரணமாக இந்த புஷ்பங்களுக்கு வாசனை கிடைத்தது. இந்த புஷ்பங்கள் அழகாக உருவகம் எடுத்தது அப்படின்னு அழகா ஆதிசங்கரர் அந்த இடத்துல அந்த கற்பனையை கொண்டு வந்து அதுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அடுத்த லைனுக்கு போலாம். சரி, இப்ப அம்பாளினுடைய கூந்தல்ல இருக்கிற மலர் வரைக்கும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் குருவிந்தமணி ஸ்ரேணி கனத்கோட்டீர மண்டிதா. குருவிந்தமணி அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு பத்மராக கல். குருவிந்தமணி அப்படிங்கிறது ஒரு பத்மராக கல். நல்ல செகப்பா இருக்கும், நல்ல டால் அடிக்கும். எப்படி திரும்பும் போது ரோஸா இருக்கும், இப்படி திரும்பும் போது அப்படியே கொஞ்சம் ரெட்டிஷா மாதிரி வரும். அந்த பக்கம் டார்க் ரெட்டா இருக்கும், அப்படி பளபள மின்னும். அப்பேற்பட்ட ஒரு கல் குருவிந்தமணி ஸ்ரேணி. அது அப்படியே வரிசலா அலங்கரிக்கப்பட்டிருக்கு. எங்க? கனத்கோட்டீர மண்டிதா. எங்க அப்படின்னா கனத்கோட்டீர மண்டிதா அப்படின்னு சொல்லும் பொழுது கோட்டீரம் அப்படிங்கிறது அம்பாளினுடைய கிரீடம். கோட்டீரம்ங்கிறது அம்பாளினுடைய கிரீடம். அந்த கிரீடத்தில் இந்த பத்மராக கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. வரிசலா அதை வச்சிருக்கு. இப்ப ஏன் அதை வந்து கோட்டீரம்னு சொல்லணும்? ஏன் அத கிரீடம்னு சொல்லக்கூடாதா? ஏன் அத மகுடம்னு சொல்லக்கூடாதா? நம்ம கொஸ்டின் கேட்கலாம். கிரீடம், மகுடம் அப்படின்னு சொல்லப்படுவது எல்லாமே ஆண்களின் தலையை அலங்கரிக்க கூடியதற்குத்தான் கிரீடம்னோ மகுடம்னோ சொல்றாங்க. சரி, என்ன அப்படி ரெண்டும் வித்தியாசம்? இவா தலையிலேயே அந்த மாதிரிதான் வச்சிருக்கா, அப்ப முன்னாடி தலையிலேயே அதே தானே வச்சிருக்கா. என்ன ஆம்பளைக்கு தனியா, அப்ப முன்னாடி தனியா, அது ஏன் இப்படி ஒரு பேர் அப்படி ஒரு பேர் போடலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆண்களின் தலையில் அது வைக்கும் பொழுது அவர்களினுடைய கேசங்களை எல்லாம் முழுவதுமாக மறைத்து விடுவதால் அதற்கு கிரீடம், மகுடம் என்று பெயர். அதே அம்பாளின் தலையில் ஒரு பெண்ணின் பெண் அம்பாளாக இருக்கக்கூடிய அவளுடைய தலையில அதே கிரீடத்தை கொண்டு வைக்கும் பொழுது அவளுடைய கேசங்கள் எல்லாம் வெளியில் தெரிந்து கேசத்தின் அழகு சுருளாக கற்றையாக இருக்கக்கூடிய அவளினுடைய கேசத்தின் அழகு வெளியில் தெரிவதை போன்று இருக்குமாம் அந்த கிரீடம். அதனால் அதற்கு கோட்டீரம் என்று பெயர் அப்படின்னு அதற்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறா. அது அவளுடைய கேச பாசத்தை கொஞ்சம் கூட அதுல இருக்கிற அழகா அது மறைக்காது, அவ்வளவு அழகா இருக்கும் அந்த கோட்டை. அப்படி இருக்கிறது அதை அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அவளுடைய கேச பாசம் அழகா அது சுருளா முடிக்கற்றைகள் அப்படி நெத்தியிலையும் வந்து விழறது, எல்லா பக்கமும் இருக்கு, பின்பக்கமும் நன்னா தெரிகிறது. அப்படி பத்மராக கல்ல அடுக்கி வைத்த மாதிரியான ஒரு தங்கக்கிரி கோட்டீரத்தை அவள் தலையில் தரித்திருக்கிறாள். அந்த நிலையில் அவளை மனதில் வைத்து தியானித்தோமானால் மனசுக்குள்ள இருக்கிற ஏதாவது கெட்ட எண்ணம், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் திங்ஸ் எது இருந்தாலும் மனதை விட்டு அவளை நினைக்க அந்த மாதிரி நினைக்க அதெல்லாம் போயிட்டு நல்ல எண்ணங்கள்லாம் ஒண்ணு உள்ளுக்குள்ள என்டர் ஆகும் அப்படின்னு அதற்கு இந்த லைனுக்கு அர்த்தமும் சொல்லப்படுகிறது. சரி, இது ரெண்டாச்சா. அடுத்த லைன் அஷ்டமி சந்திர பிப்ராஜ தளிகஸ்தல சோபிதா. ஓகே, இப்ப கிரீடம் வச்சாச்சு, முடிய பார்த்தாச்சு. முடியில மலர்கள் எல்லாம் தன்னுடைய அழகை கூட்டிக் கொள்வதற்காக அவள் அதிலிருந்து வாசனையை கிரகித்துக் கொள்வதற்காக வந்து உட்காண்டாச்சு. அதற்கு மேல அவளுக்கு
கோட்டீரத்தை வச்சாச்சு, பத்மராக கல் பதிச்சது. அதுக்கப்புறம் கேசாதி பாத வர்ணனை தானே. அதுக்கு பிறகு கீழே அதுக்கப்புறம் வந்தோம்னா எங்க நெற்றி. நெற்றிக்கு ஜென்ரலா எந்த காலத்திலையும் எப்பயுமே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி யுகம் யுகமாகவே நெற்றிங்கிறது எப்படி வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க கேட்டாலுமே எந்த இலக்கிய புஸ்தகத்துல எடுத்து பார்த்தாலும் யார் எழுதினதுல பார்த்தாலுமே பிறைச்சந்திரன். எங்க எழுதினாலும் அது பார்த்தா பிறைச்சந்திரன். நெற்றி எப்படி இருக்கு? பிறை மாதிரி இருக்கு அப்படின்னு தான் எல்லா இடத்துலயும் அதை வர்ணிப்பா. இப்ப பிறைச்சந்திரன் எப்படி இருக்கும்? சாதாரணமா 3ஆம் பர அன்னைக்கு பார்க்கும்பொழுது சின்னதா ஒரு கீர்த்து தெரியும், அவ்வளவுதான். அப்படியே நடுவுல ஃபுல்லா பள்ளமா இருக்கும். 4ஆம் பர அன்னைக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிராண்டா, அதுதான் நமக்கு கண்ணு தெரியும் வரும். அப்படியே வந்துட்டே இருக்கும்போது இதுல என்ன கொடுக்கிறாரு? அஷ்டமி சந்திர அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. அப்ப அஷ்டமி அன்னைக்கு ஃபுல் மூன்ல இருந்து கரெக்டா பாதியா இருக்கும். அப்ப அஷ்டமி சந்திர பிப்ராச்ச கரெக்டா அது பாதியா இருக்கு. அந்த நெத்தியில அப்படியே பாக்குறதுக்கு அது பாதியா இருக்கு. அம்மா இப்ப ஆதிசங்கருக்கு அடுத்த கற்பனை வருது. எப்படி பூக்களை நினைச்சாரோ அதே மாதிரி இப்ப நெத்திய பாக்குறார். அஷ்டமி சந்திரன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அஷ்டமின்னா அவ்வளவு வசதி, அவ்வளோ ரொம்ப அம்பாளுக்கு பிடிச்சது. அதனால அஷ்டமி தினத்தில் அம்பாளை நினைத்து எது பண்ணினாலும் அவ்வளோ கை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அந்த அஷ்டமியா இருக்கக்கூடிய அந்த அஷ்டமி சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய அவர் நெத்தி இப்படி நிமிர்ந்து பார்த்தாராம். இப்படி நிமிர்ந்து அவர் பார்க்கும் பொழுது அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுதான் 2 சந்திரன். அம்மா என் கண்ணுக்கு 2 தெரியுதுங்கிறார். சௌந்தரியலகிரியில இது எழுதுறாரு. எங்க கிடைச்சது அவருக்கு இத மாதிரி எழுதுறதுக்கு? சௌந்தரியலகிரியில அந்த 4 லைனை போட்டு அம்பாளினுடைய இதை வர்ணிக்கிறதுக்கு அவருக்கு வார்த்தை கிடைச்சதுன்னா லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கிற அஷ்டமி சந்திர பிப்ராஜ அப்படிங்கறதுல இருந்து புடிச்சுதான் அங்க 4 லைன் எழுதுறாரு. அந்த 4 லைனுக்கு வர்ணனையாவே அவர் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, நிமிர்ந்து பார்த்தேம்மா, எனக்கு ஒரு நெத்தியில இருக்கிற அரைச்சந்திரன் மட்டும் எனக்கு தெரியல, 2 சந்திரன் எனக்கு தெரியுது. எங்க 2 சந்திரன் இருக்கு? நாமளே கேட்போம்ல. அவர் கண்ணுக்கு தெரியறதுன்னா நமக்கு யோசிக்கிறதுக்காவது தெரியணும்ல, அட்லீஸ்ட் அவர் சொன்னதையாவது திங்க் பண்ண தெரியணும்ல. என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தியான ஸ்லோகத்துக்கு போங்க முன்னாடி. தாரா நாயக சேகராம் அப்படின்னு தியான ஸ்லோகத்துல இருக்கு. தாரான்னா நட்சத்திரம், நட்சத்திரனின் நாயகன், நட்சத்திர கூட்டங்களின் நாயகன் யாரு? சந்திரன். அவளை தானே, அதை தானே தலையில தெரிச்சுட்டு இருக்கா அவன். அதனால அந்த பிறை சந்திரன் அங்க பாதி இருக்கு. அப்ப இந்த சந்திரன் 2ஆ தெரியறது எனக்கு. இங்க பாதியா அங்க பாதியா இருக்கு. அச்சோ இப்படி பாதியா இருக்கே, இந்த 2 சந்திரனையும் எடுத்து ஒன்னா சேர்த்தா என்னன்னு நினைச்சாராம். ஒன்னா சேர்த்தானா இது எப்படி ஒட்டுறது அப்படின்னு யோசிச்சாராம். யோசிச்சவரு அமிர்தம் இருக்கே, அந்த அமிர்தத்தை எடுத்து ஒட்டிடலாம், அந்த பசையை எடுத்து ஒட்டிடலாம்னு நினைச்சாராம். சரி ஒட்டி வச்சுடுறோம். இப்ப அது எப்படி இருக்கு பார்த்தாக்க, ஒண்ணு அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கு, இன்னொன்னு இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கு. இல்ல 2 ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. சரி அது 2ஐயும் எடுத்து ஒரே டைரக்ஷன்ல வச்சு அமிர்தம் என்னும் பசைய போட்டு நம்ம ஒட்டிடலாம் அப்படின்னு நினைச்சா, இந்த பசகசை எப்படியாவது இது பிச்சுன்னு வந்துருக்குன்னா என்ன பண்றது அப்படின்னா, அதே அமிர்தம் என்னும் பசையை நூலாக நீட்டி அது தச்சுட்டாராம். தைத்து அதை வதனத்தில் வைக்க அவள் முகம் முழுவதுமாக பூர்ண நிலவு போல பொலிவு கொண்டது அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கிறார். அவ்வளோ மகாபூர்ண, அப்படி திருமுகம் அவ்வளோ அழகா பூர்ண நிலவு மாறி, பௌர்ணமி அன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவு எப்படி முழுமையாக இருக்குமோ அந்த மாதிரி அவளுடைய முகம் இருந்ததுன்னு சொல்லி இந்த அஷ்டமி சந்திர பிப்ராஜங்கிற வார்த்தையிலிருந்து எடுத்து சௌந்தரியலகரியில அப்படி ஒரு அற்புதமான ஒரு கற்பனை நயத்தோட அங்க ஒரு ஸ்லோகத்தை அவரு கொடுக்கிறார். அஷ்டமி சந்திர பிப்ராஜ. அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மிச்சத்துக்கு அர்த்தம் இருக்கு, இன்னும் சொல்லல நான் இன்னும். அழிக ஸ்தல சோபிதா. சோபிதான்னு அலங்காரம் பண்றது, ஸ்தலம் தான் இடம், இடத்தை அலங்கரிக்கிறது. இதுல என்ன அர்த்தம் சொல்லணும் நம்ம? அஷ்டமி சந்திரன் மாறி இருக்கக்கூடிய அந்த பிறை நெற்றியை, அந்த பிறை நெற்றி இருக்கக்கூடிய ஸ்தலத்தை அலங்காரம் பண்றது அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். பட் அலிகஸ்தல அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுல இருக்கு. அப்ப அலிகஸ்தலன்னா என்ன அர்த்தம்னா, கூந்தல்கள் விளையாடும் இடம். அந்த ஸ்தலம் இடம், அலிகன கூந்தல்கள் விளையாடுகிறது. அந்த கூந்தல்கள் விளையாடக்கூடிய அந்த இடம் அந்த பிறை நெற்றி. அந்த பிறை நெற்றி சோபிதா, ரொம்ப அழகா சோபிக்கிறது, அழகா காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்தது அந்த முகம் வந்தாச்சு, பிறை நெற்றி வந்தாச்சு, கூந்தல் வந்தாச்சு, அலங்கரிக்க புஷ்பங்கள் வந்தாச்சு, கோட்டீரம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முகச்சந்திர கலங்காவ மிருகநாபி விசேஷகா. நெத்திக்கு பொட்டு இடமா வேண்டாம், வெறும் பிறை நெத்தியை வச்சுட்டு இருக்க முடியுமா? பொட்டு என்ன அப்படின்னு பார்த்தால் முகச்சந்திர, முகமோ சந்திரன் மாதிரி ஆயிடுத்து. இப்போ முழு நிலவு மாதிரி கொண்டு வந்தாச்சு.
அதுக்கு என்ன, அதுக்கு ஒரு களங்கம் வந்துடக்கூடாது. எது களங்கம் வராம இருக்கணும்னா ஜம்முன்னு நெத்தி பழிச்சுன்னு இருக்க வேண்டாமோ? அதுக்கு என்னன்னு பார்த்தா மிருக நாபி விசேஷகா. மிருகம்னா மான், மிருகம்னா மிருகம், அதுல அனிமல்னு போக கூடாது. மிருகம் கிடையாது, மிருகம். மிருகன்னா மான், மான்னா கஸ்தூரி மான். கஸ்தூரி மானின் மிருக நாபி, கஸ்தூரி மானின் நாபியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கஸ்தூரி என்னும் ஒரு வஸ்து, அந்த வஸ்து தான் அம்பாளின் திலகம், கஸ்தூரி திலகம். அந்த கஸ்தூரியை திலகமாக தரித்திருக்கிறாள். மிருகநாபி விசேஷகா, ரொம்ப விசேஷமாக, அது ரொம்ப விசேஷம். இந்த கஸ்தூரி திலகம் இட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அது அம்பாளினுடைய நெற்றியை அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட அம்பாள், அவளுடைய திருநெற்றி, அவளுடைய திருமுகம், திருவடி, இது எல்லாமே நமக்கு அனுகிரகத்தை கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லி வர்ணிச்சுட்டே வரா அந்த தேவதைகள், வாக்தேவதைகள். அடுத்தது என்ன வரா அப்படின்னு பார்த்தா வதனஸ்மர மாங்கல்ய கிருஹ தோரண சில்லிகா. வதனத்துக்கு வர இப்ப அடுத்தது என்ன, நெத்தி வரைக்கும் வந்தாச்சு, அதுக்கு கீழே வரணும். ஸ்மர, ஸ்மரன் அப்படின்னாக்க மன்மதனுக்கு பேர். மனதிலிருந்து உண்டானதால், மனதிலிருந்து தோன்றியதால் அவனுக்கு ஏன் மன்மதன் அப்படின்னா, மனதிலிருந்து தோன்றியதால் அவனுக்கு மன்மதன். ஏன் அவன் மனசுலேருந்து தோன்றினான், ஏன் அப்படின்னா, ஏன் அது ஸ்மரன் அப்படிங்கிற பெயர் வந்தது? மன்மதன்னே வச்சிருக்கலாமே, ஏன் அந்த ஸ்மரன் அப்படின்னு பெயர் வருது அப்படின்னா, மனதில் எல்லாவற்றையும் நம்ம எத்தனைய கத்துண்டாலும் வாயால சொன்னாலும் என்ன பண்ணாலும் மனசால் ஸ்மரிக்கிறோம். மனசால ஸ்மரித்தல் அப்படின்னா மனதிற்குள்ள அதை அபியாசம் பண்ணிட்டே இருப்போம், திரும்ப திரும்ப ஸ்மரண பண்ணிட்டே இருக்கிறது. அந்த ஸ்மரணை அப்போ அதிலிருந்து திரும்ப திரும்ப தோன்றுகிறான். அப்படி தோன்றுபவன் அதிலிருந்து அழகான எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவன் அவன் மன்மதன். அந்த மன்மதன் மனசிலிருந்து, அவன் நினைப்பிலிருந்து, அவன் அந்த மன்மதனுக்கு இருக்கிற ஒரு கிரகம் வதனஸ்மர மாங்கல்ய. அந்த கிரகமாகப்பட்டது மாங்கல்ய கிரகம், மங்களகரமான ஒரு கிரகம். அந்த வீட்டுக்கு வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண, மாங்கல்ய கிரக, மங்களமான அந்த கிரகத்திற்கு தோரணம் கட்டணுமா வேண்டாமா? தோரண கிரக தோரண சில்லிகா அப்படின்னு கொடுக்கிறார். அப்ப ஒரு தோரண வாயில், அந்த தோரண வாயில் அழகான தோரணம். அப்பேற்பட்ட மன்மதனினுடைய வாசலுக்கு, மங்களகரமான வீட்டினுடைய வாசலுக்கு அழகான தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இப்ப அது எதை குறிக்கிறது? அந்த தோரணம் இப்ப எதை குறிக்கிறது? வதனஸ்மர, அம்பாளின் முகம்தான் மன்மதனோட வீடு அங்க. அப்ப அது மங்களகரமான வீடு. அப்ப அந்த மங்களகரமான வீட்டிற்கு தோரணம் எது அப்படின்னா அந்த இரண்டு புருவங்கள், அம்பாளினுடைய இரண்டு புருவங்கள் தோரணமாக. கிரக தோரண சில்லிகா, மாங்கல்ய கிரக தோரண சில்லிகா அப்படின்னு சொல்லி வாக்தேவதைகள் அந்த இடத்துல கேட்டு 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 ரொம்ப சந்தோஷப்படுறாளாம் அம்பாள். அவளுக்கு வேண்டியதானே, அவளுக்கு பிரீத்தி. அந்த இடத்துல உட்காந்துன்னு அவள்லாம் அவளை சுத்தி 8 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா. எல்லாரும் வாக்தேவதைகள் ஒண்ணு சொல்ல சொல்ல அப்படி ஒரு சந்தோஷத்தோட அவ ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருக்கா. அப்படி கேட்டுட்டு இருக்கவ புருவத்து வரைக்கும் வந்தாச்சு. வாட் நெக்ஸ்ட்? பத்ரலக்ஷ்மி பரீவாக சலன் மீனாபலோச்சனா. புருவத்துக்கு வந்தா கீழே கண்ணு வேண்டாமா? அப்ப ஒரு அழகான, இப்ப இதுவே கொஞ்சம் கொஞ்சமா அழகு தெரிஞ்சுட்டே வருது. ஒரு வரையறான் சித்திரம் ஒத்தேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவன் வரைஞ்சின்னு வரும்போது புருவத்தை போட்டுட்டான், எல்லாம் பண்ணிட்டான். அப்படியே வரும்போது அடுத்தது எப்படி போட போறான், கண்ணு என்ன சிரிக்க போறதா, எப்படி இருக்க போறது, எப்படி கற்பன் நாம இங்க பாக்குறவாளுக்கு அது தோணிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி முகம் அவ்வளவு அழகா அழகு ரொம்ப பிரவாகம் எடுத்து ஓடிட்டு இருக்கு. அந்த பிரவாகத்தில் மீன்கள் ஓடுகின்றனங்கிறார் அப்படிங்கிறா வாக்தேவதைகள். எங்க? அந்த மீன்கள் தான் அவளுடைய கண்கள். மீனாபலோச்சனா, லோச்சனான கண்ணு, மீன் போன்ற கண். அந்த மீன்கள் தான் அவளுடைய கண்ணா இருக்கு. மீனாலோச்சனி, மீனாட்சி, மீனலோச்சனி. மீன்கள் ஏன் அந்த கண்ணு அதுல வேற சலன் மீனாபலோச்சனா. மீனாபலோச்சனா மீனை ஒத்த கண்கள். சரி, ஓகே. சலன் மீனாபலோச்சனா, சலன்னா சலனம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு இடத்துல நிக்காது, சலனப்பட்டுனே. மனசு பாரு எப்ப பார்த்தாலும் சலனப்பட்டுட்டே இருக்கு, சொல்றமா இல்லையா? ஒரு இடத்துல நிக்கிறதா பாரு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கண்ணாகப்பட்டது சலனப்பட்டுட்டே இருக்கா அம்பாளுக்கு. இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் விழி நிக்க மாட்டேங்கிறது. இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டே இருக்கு கண்ணு. ஏன் பார்க்கிறது? வக்ரலட்சுமி பரிவாக. ஏன்னா அம்பாள் தன்னுடைய கடாட்சத்தினால் தன்னுடைய பக்தர்களாகிய குழந்தைகளை காக்கிறாள். கருணா கடாட்சத்தினாள்.
ஒரு அம்மா சாதாரண நம்மளுடைய டே டு டே லைஃப்க்கு வருவோம். ஏதோ ஒரு கல்யாணம், எங்கேயோ பசங்கள் தான் அழிச்சுட்டு போறோம் கொள்றோம் அப்படின்னா நாம 10 பேர் இருப்பா, இங்க அங்க யார்கிட்டயாவது பேசிட்டு தான் இருப்போம். ஆனா என்ன, நம்மளுடைய கண்ணு மட்டும் அலைஞ்சுட்டே நம்ம கூட்டிட்டு போற குழந்தைகள் எங்க இருக்கு, இங்க இருக்கா, அங்க விளையாடுறதா, விழாம விளையாடுறதா, சண்டை போடுறதா, சிரிச்சு விளையாடுறதா கவனித்து கொண்டே இருக்கும். எப்படி அந்த கண்ணு சாதாரணமா நம்ம ஒரு குழந்தைய கவனிக்கிறதுலேயே இவ்வளவு ஆட்டம் ஆடுறதோ, உலகமே அவளுக்கு குழந்தைகள். அப்போ அவளுக்கு அந்த கருணா கடாட்சத்தோட அந்த கண்ணு சலன் மீனாபலோச்சனா அங்க வார்த்தையை போடுறதுல பெரிய விஷயமே இல்லையே. அந்த அளவுக்கு அவ வார்த்தையை போட்டு இது பண்றா. அதோட இல்லாம இந்த மீன்கள் என்ன பண்ணுமா, தன்னுடைய குஞ்சுகளை எப்படி காப்பாத்தும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு இந்த இடத்துல. அதுக்கு ஒரு வியாக்கியானம், தன்னுடைய குஞ்சுகளை கண் பார்வையாலேயே பார்த்து காப்பாத்தணும். அந்த மாதிரி அவளும் தன்னுடைய கண்ணின் கருணா கடாட்சத்தினால் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவாள். அதனாலேயே அவளுடைய கண்ணாகப்பட்டது சலனப்பட்டு கொண்டே இருக்கிறது. பரிவாக ரொம்ப பரிவுடன் அவள் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரி, கண் ஆயிடுது. கண்ணுக்கு அப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன்மீனாவலோச்சனா ஆயிட்டா. நவச்சம்பக புஷ்பாவ நாசா தண்ட விராஜிதா. நவச்சம்பக, சம்பக மலர்கள். நவச்சம்பக, நவன 9 அர்த்தம், புதுசு 100 அர்த்தம். புதிதாக பூர்த்திருக்கிற செண்பக மலர் போன்ற நவச்சம்பக புஷ்பாப, புதிதாக பூர்த்த செண்பக மலர் போன்ற நாசா தண்ட விராஜிதா. நாசான நாசி, நாசினா மூக்கு, நாசியை கொண்டவள். தண்ட விராஜிதா, அப்படி புதுச பூ, அப்படி கூர்மையான ஒரு மூக்கு. அந்த புது பூ மாதிரி இருக்கும் பொழுது அது விராஜிதா, அப்படி பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்றார். அடுத்தது தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. வெறும் மூக்கு மட்டுமா இருக்கும். தலைக்கே கிடுகிடு ஓடி வந்தா தர புஷ்பம் வந்து ஓடித்து உட்காந்துண்டு, நெத்திக்கு பார்த்தா கஸ்தூரிமான் கிட்டே இருந்து நாபில இருந்து கிடைக்கிற கஸ்தூரி திலகம். அப்போ மூக்க மட்டும் சும்மா விட முடியுமா? தாரா காந்தி, தாரா நட்சத்திரம், காந்தி பிரைட், அதனுடைய பிரகாசம். தாரா காந்தி திரஸ்காரி அப்படிங்கிற வார்த்தையை போட்டா, அந்த இடத்துல போட்டா வாக்தேவதைகள். அப்போ நட்சத்திரனுடைய பிரகாசத்தை தோற்கடிக்கிற மாதிரி நாசாபரண பாசுரா, நாச ஆபரண அப்படின்னு பிரியும். அப்ப நாசி ஆபரணம், அந்த நாசிக்கு ஆபரணம் சூட்டப்பட்டுள்ளது. போட்டிருக்கிறது என்ன, மூக்குத்தி. அந்த மூக்குத்தியில் மிளிர்பவள். தாராங்கிற பொருள் இருக்கு, எல்லாருக்கும் நட்சத்திரம்னு நன்னா தெரியும். நட்சத்திரங்கள் அப்படியே மின்னறது. மின்னும் பொழுது நைட்ல வந்து கிளிட்டர் ஆகும். அது அப்படியே ஒரு நட்சத்திரம் பல நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கே இப்ப நட்சத்திர தாரா நாயக சேகராம், அதனுடைய நாயகன் வந்து சந்திரன் சொன்னோம். அதனுடைய ஒளிங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் மிகுந்த ஒளியோடு இருப்பவன் சுக்கிரன் அப்படின்னு சொல்ல. சுக்கிரன்கிறது ஒரு கோள் தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். சயின்டிபிக்கா பார்க்கும்போது அது கோள் தான். ஆனா வானத்தில் இருக்கும் எல்லாமே நட்சத்திரத்திற்குத்தான் ஒப்பிடப்படுகிறது இலக்கியங்களில். நட்சத்திரங்களிலேயே மிக மிக ஒளி வீசக்கூடியது சுக்கிரன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த சுக்கிரனினுள்ள ஒளியை விட அதிக பிரகாசத்தோட அவளுடைய மூக்கில் உள்ள அந்த ஆபரணமான மூக்குத்தி பிரகாசிக்கிறது. அப்பேற்பட்ட அணிகலன்கள் ஒண்ணா. இப்ப அடுத்தது என்ன, மூக்காச்சு. மூக்குக்கு ஆபரணம் போட்டுண்டாச்சு. அதுக்கப்புறம் காது. வேற செய்யல, கட் ஆயிடுது. ஆண்ட்ராய்டு இது ஹாட்ஸ்பாட்லயும் வேலை பண்ண மாட்டேங்குது. க்ளோஸ் பண்ணிடவா மேம் செஷன்? க்ளோஸ் பண்ணிடுங்க. மைக்லயே போட்டுட்டு ஸ்பீக்கர்லயே நீங்க சொல்றது நீங்க சொல்லிடுங்க மேம். சொல்லுங்க. ஸ்பீக்கர் போட்டுருக்கு. ஹலோ எவரிவன். ஹலோ அம்மா, நமஸ்தே. இங்க வந்து ப்ராப்ளம் இருக்குமா, வைஃபையும் வேலை செய்யல, ஹாட்ஸ்பாட்லயும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதனால இந்த கிளாஸ் இதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜெய் ஸ்ரீராம், எல்லாரும் முடிச்சுக்கோங்க. ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. தேங்க்யூ மாமி. தேங்க்யூ மம்மி.